சரண்யா, பெட்ரோல் போகிறதுக்கு 200 காசு இருந்தா கூட என்ன பார்க்குற? மந்த் எண்டு கையில் சுத்தமாக காசு இல்லை, அதான் கேட்குறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஆஃபீஸ் போயிட்டு வரேன். சரண்யா, பசிக்குது, சாப்பிடலாமா? இன்னைக்கு நான் சமைக்கல. உனக்கும் எனக்கும் சேர்த்து ஃபுட் ஆர்டர் பண்றேன். என்ன பாக்குற? இல்ல, என்கிட்ட சுத்தமா காசு இல்ல. இந்த ஒரு தடவை மட்டும் நீ ஆர்டர் பண்றியா? நெக்ஸ்ட் டைம் ஆர்டர் போட்டுறேன். உனக்கு இதே வேலையா போச்சு. சாரி சரண்யா. போதும், பேசாத. நல்லா இருக்குல்ல இது? சபரி, இது என்னோட ஃப்ரெண்டு பிரசாந்த். சபரி என்னோட ஹஸ்பண்ட். ஹாய் ப்ரோ. இவன் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ரா. ஓ, எங்க ப்ரோ ஒர்க் பண்றீங்க? அது இவனா மோட்டர் கம்பெனில அக்கௌண்டண்டா இருக்கான். மாசம் 15,000 ரூபாய் தான் சம்பளம். என்னை விட ஒரு மடங்கு கம்மி. சார் கணக்கு பிள்ளையா ப்ரோ? எனக்கு எந்த ஒரு கம்பெனில நல்ல சேலரியில கிளர்க் வேகன்சி இருக்கு, போறீங்களா? வீட்டு விட்டு வெளிலப்படா. வாட்? உன்னதான் சொல்றேன், காது கேட்கலையா? வீட்டு விட்டு வெளிலப்படா. ஏய் சபரி. ஏய், நீ வாங்க மாதிரி. இது யா வீடு, இங்க யார் இருக்கணும் யார் இருக்க கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். வெளிலப்படா. சரண்யா, இதுக்கு மேல நல்லா இங்க இருக்க முடியாது. பாய். பிரசாந்த், என்ன இதெல்லாம் சபரி? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒண்ணு விட கம்மியா சம்பளம் வாங்கினா அவ்வளவு கேவலமா என்ன? நான் உழைச்சு தானே சாப்பிடுறேன், பிச்சை எடுத்து சாப்பிடலையே. நம்ம அவ்வளவு கவனமா ட்ரீட் பண்ற. அன்னைக்கு அப்படிதான் பெட்ரோல் போட காசுல வாங்கிட்டு வந்து கேட்டேன். அவன் புருஷங்கிற உரிமையில தான் அவன்கிட்ட கேட்டேன். அதுக்கு நம்ம அவ்வளவு சலிச்சிட்டு கொடுக்குற. ஏன் மேடம் ஆர்டர் பண்ணீங்க, அதுக்கு பே பண்ண மாட்டீங்களோ? என்கிட்ட காசு இல்லைன்னு தெரியும், திருப்பி என்ன வந்து பே பண்ண சொல்லிட்டு இருக்க? என்கிட்ட காசு இல்லைன்னு அப்படியே ஒரு மாதிரி பாக்குற. இவ்வளவு நாள் என்ன நீ தனியா அவமானப்படுத்திட்டு இருந்த, ஆனா இன்னைக்கு உன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து இங்க பாரு. ஒவ்வொரு முறை நான் உன்னை விட கம்மியா சம்பாதிக்கிறேன் நீ சொல்லி அவமானப்படுத்தும் போதும் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்னு ஒரு தடவை நீ யோசிச்சு பார்த்திருந்தா கூட இப்படிலாம் பேசிருக்க மாட்டேன் சரண்யா. புரியுது சபரி, என்ன இருந்தாலும் நான் இப்படி பண்ணிருக்க கூடாது. இன்னைக்கு நான் அவன் முன்னாடி உன்னை இப்படி பேசியிருந்திருக்க கூடாது. ஒரு வாட்டியும் நீ என்கிட்ட லவ்வா வந்து பேசும்போது நான் அதை மதிச்சது கூட இல்லை. என்ன யாராச்சும் இப்படி பண்ணிருந்தா எனக்கு எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கும்னு இப்ப புரியுது. இனிமேலாவது எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் அன்பா நடந்துக்க கத்துக்கோ. ஒருத்தவங்களோட வீக்னஸ் என்ன தெரிஞ்சுக்கிட்டு அதையே குத்தி குத்தி காட்டாத. சரி சபரி, இனிமே இந்த வீட்டுல உன் காசு என் காசுன்னு எதுவும் இல்லை. எல்லாமே நம்ம காசு தான், சரியா?